இல்ல இப்ப அடுத்தது என்ன சார், துஷார் உள்ள வரணுமா? என்ன பண்றாங்கன்னே புரியல. இந்த மாரி ஒரு லவ் ஆங்கிள் கிரியேட் பண்ணிட்டு வெளிய போறவங்க, ஆர் அந்த ஒரு பெர்சன் கிட்ட வந்து அந்த மாரி ஒரு ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கிறவங்க, வெளிய போனா கூட திருப்பி உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கும் போல. இப்ப நடக்கிறத பார்த்தா, மேபி அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் துஷாரே உள்ள விடலாம் போல இருக்கு. நீ இது பிக் பாஸ் நினைச்சியா இல்ல என்ன நினைச்ச? எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல அப்படிதான் நடந்துக்கிறாரு. இல்ல வெளியில போன காதல் புறாக்கள் எல்லாத்தையும், ஆனா ஒண்ணு நீ கவலைப்படாத, வரமாட்டாரா? துஷார கூட்டிட்டு வந்து கொஞ்ச நெஞ்சம் ஆடி இருக்கிற அரோரா கேம் அவங்களே ஸ்பாயில் பண்ற மாட்டாங்க. அரோரா வந்து ரொம்ப தெளிவா ஒருவேளை ட்ரை பண்ணி பாக்குறா போல் இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்சு துஷாருக்கு வேணா இந்த ஃபேமிலி ரவுண்டுல வந்து சாரி அரோராக்கு வேணா ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து துஷார் வரலாம். அப்ப ரியா இல்லையா? அதுலயும் ரியா வரமாட்டாங்களா? ஐயோ சாமி, ஐயோ எந்த மா ஆங்கிள் போனாலும் இந்த இது ஒர்ஸ்டா இருக்கு சார். நீங்க இந்த 3 சரி ஓகே, நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்யுங்க. வேற என்ன பண்ண? ஆக்சுவலா ஆனா இப்போ அரோராக்கு கமருதீன் சொன்ன மாதிரி தான் அரோராவும் சார். சாரி இன்டரப்ட் பண்ணிட்டேன். கமருதீன் இப்ப நம்ம சொன்னோம்ல, அரோரா கிட்ட ஏதாவது சண்டை வந்தா பாரு கிட்ட போறாரு. பாரு கிட்ட சண்டை வந்தா இவ்வளவு நாள் துஷார நினைச்சு பார்க்காத அரோரா, இன்னைக்கு இந்த கமருதீன் பார்வதி சேர்ந்த உடனே அங்க வந்து நேரா கிளம்பி போய் துஷாரோட படத்துக்கு முன்னாடி அழுவது எப்படி இருக்குன்னா, இவ்வளவு நாளா ஏன் நம்ம ஞாபகம் வச்சுக்கல நீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே இருந்தவர் நினைப்பாருல. அதை விட துஷாருக்கு என்ன நினைப்பாரு, கொன்னியா வெளியில வந்தாலும் என் வாழ்க்கையை வாழவே விட மாட்டேன். அப்ப கூட பிரவீன் காந்தி சாரோட போட்டோ முன்னாடி போய் உட்காரலையே. ஐயோ, உன்னுடைய உண்மையான காதலன் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல போன அந்த காந்தி தான், பிரவீன் காந்தி. அவர்கிட்ட தாம உன் ஃபீலிங்ஸ் இருக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம அவன் சும்மா நின்று வேடிக்கை பார்த்தான்ற ஒரே குத்தத்துக்காக கேப்டனை புடுங்கி அவன் கண்ணை புடுங்கி எல்லாத்துக்கு மேல அவன் கண்ணீர் விட்டு நல்லா விளையாடிட்டு இருந்த பையல வெளில துரத்தி விட்டுட்டு இப்ப என்னன்னா துஷார் அப்படின்னு குட் மார்னிங் அப்படின்னு நல்லாதான் இருக்கு. ஆனா உனக்கு இந்த எதிர்பார்ப்ப இந்த ஜூமிங் எல்லாம் வச்சு அடுத்த வாரம் துஷார உள்ள அனுப்புறதா இருந்தா நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த ஷோ 150 நாள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம தான் உஷாராய். எவிக்ஷன் கிடையாது, என்ன பிளான்ல இருக்காங்கன்னே தெரியல. இதுல வேற அரோரா நேத்து டைலாக், சே ஒரு டிக்கெட் வெளில போயிடும் நினைச்சேன் போகாம போயிடுச்சு. பாடுறா அரோராவோட கான்பிடன்ஸ, அவன் வேற லெவல்ல எல்லாம் பேசுறான். இன்னொரு ஒரு விக்கெட் 3 வாரத்துக்கு போயிடுமா முன்னாடி எப்படி இருந்தாங்க? நீ இந்த வீக்ல நாமினேட் ஆலனா இவ்வளவும் பேசுவியா, யாருமா நீதானா அப்படின்னு கட் பண்ணோன, இந்த வீட்டுல ஒவ்வொருத்தரும் நாமினேட் ஆகி வெளில போகும்போது நான் தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். கட் பண்ணா அருண் அச்சா இந்த வீக்ல இந்த வாரம் ஏதாவது ஒரு விக்கெட் போயிடணும், இதுல எது உண்மை அப்படின்னே தெரியாத அளவுக்கு அரோரா வேற லெவல் மணி. ரைட். இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணீங்கன்னா, அதான் இவங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சாண்ட்ரா வந்து ஏன் திடீர்னு கோச்சிக்கிட்டு போய் பிரஜினி கிட்ட பேசாம போனாங்கன்னு தெரியல. அதாவது நேத்து அவர் அந்த துண்டிப்பு நீட்டிப்புங்கிறத கட்டி விட்டதாலயா, இல்ல இன்னைக்கு ஒரு ரீசன் ஒண்ணு சொன்னாங்க. அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த நேரத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த சீனை பார்த்துட்டு இருந்த பல ஹஸ்பண்டுக்கும் கட கட கடன்னு கல்யாண நாள் பர்த்டே, அவங்க அப்பாவுக்கு பர்த்டே, இவங்க அம்மாவுக்கு பர்த்டே, இதெல்லாம் ஒரு செகண்ட் சரியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்திருக்கும். ஐயோ இதுல யார் யாருக்கு பர்த்டே, எதை ஞாபகம் வச்சுக்கிறது எதை ஞாபகம் வச்சுக்க வேணான்னு இந்த ஷோக்குள்ள வந்தா நான் இந்த வாரம் இருப்பேனா வேணாமா ஞாபகம் வச்சுப்பேனா இவங்க அப்பாவுக்கு. அதாவது சாண்ட்ரா வந்து நிஜமாவே ஒரு எனக்கு இந்த ஒன்னார வச்சு கெஸ் பண்ண முடியல, மேபி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பட்டாலுன்னு கிளம்பி போய் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த மாதிரி கேட்டுட்டு அது அந்த அந்த ஷார்ட் தெரியும்ல நமக்கு. அந்த ஷார்ட் என்னன்னா இவர் வந்து வெளியில வந்து அந்த மேட்டை கிளீன் பண்றாரு, அப்ப இவங்க பாட்டும் அமைதியா கீழே பார்த்து அப்படியே வந்தாங்க. நான் ஏதோ வேற ஏதோ லெவல் தாட் ப்ராசஸ்ல எல்லாம் இருந்தேன். ஓகே இது இந்த சீன் இதுக்கான சிங்க் இல்ல, இது வேற ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு போல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பண்ணா திவ்யா போய் நின்னோட வச்சுருந்தாங்க. இதுல இப்ப நான் 2 ஆங்கிள் யோசிக்கிறேன். அது சாரி சாண்ட்ரா காண்டானது அந்த நீட்டிப்பு துண்டிப்புல, துண்டிப்புன்னு பிரஜின் சாண்ட்ராவை கட்டின அந்த மேட்டருக்காக கட்டுறதா, இல்ல நீட்டிப்புன்னு பிரஜின் திவ்யாக்கு கட்டி விட்டதுக்காக சண்டை நடந்துச்சா எனக்கு சரியா புரியல. இல்ல எனக்கும் அது புரியல எதனாலன்னு. இத்தனைக்கும் ஆனா ஆனா திவ்யா கொஞ்ச நேரம் திட்டு வாங்கிட்டு இருக்கும் போது திவ்யாக்கு என்ன புரியாம இருந்துக்குமா, அப்படி நான் என்ன கேட்டேன், ஏமா
ஏமா தனியா உட்காந்துருக்கே, ஏதோ அப்செட்டான்றத வேற மாதிரி கொஞ்சம் ஜோவியலா தானே கேட்டேன். அதுக்கு எதுக்குமா இந்த திட்டுற அப்படின்ற மாதிரி கேட்க வந்த பொண்ணை சதறி அடிச்சு ஓட விட்டு பிரஜின் போன ஐயோ நான் பயமா இருக்கேன். ஐயோ நான் எப்பவுமே ஸ்பேஸ் கொடுத்துருவேன், இல்லைன்னா செருப்பால் அடிச்சிருவேன்னு சொல்ல மாதிரி ஏன் போய் தான் பாரு. இவங்க ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் ஆட மாட்டோம் அப்படிங்கறது வந்துட்டு ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. பேசிக்கான விஷயங்கள்லாம் பண்ணிடணும்ல. இப்ப இதை போய் பேசினா யாராவது குரூப் கேம்னு சொல்ல போறோமா? ஏன் சோகமா இருக்குன்னு கேட்கறதோ இல்ல அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டா இல்ல வேற ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அதாவது எப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள சம்திங் ஷி மைட் ஹவ் நாட் ஃபெல்ட் குட் பேட் ஆர் கம்ஃபர்டபுள். இவரோட அதாவது அவங்க வீட்டுக்காரர் சும்மா இந்த கேம் எல்லாம் அப்பாற்பட்டு வேற ஏதாவது கொஞ்சம் இந்த சில பொண்ணுங்க இருப்பாங்க, லேடிஸ் ஹஸ்பண்ட்ஸ் அவங்க ஒய்ஃப் 50 தடவை ஒரு வீட்டு வேலைக்காக கூப்பிட்டு செய்யாத போது பக்கத்துல இருக்கிற பொண்ணு ஒரு வேலை சொல்லணும் பட்டுன்னு செய்யும் போது அப்போ ஒரு லுக் ஒன்று கொடுப்பாங்க தெரியல. அந்த லுக்ல ஒரே ஒரு மீனிங் தான், வாடி வா அப்படின்னு. அந்த மாதிரி மொமெண்ட்டுகள் இருக்கலாம். இல்ல இன்னொரு படி தாண்டி அடுத்த மொமெண்ட்டுகள் என்ன இருந்திருக்கலாம்னா, அதாவது உடம்பு சரியில்லைன்னு கிடுகிடுன்னு போய் கவனிக்கிறது இருக்குல்ல. வைஃப் சொந்த வைஃப் 20 இருமலுக்கு திரும்பாத நம்ம ஒரே ஒரு தடவை வெகு தூரத்தில் அரோராவோ திவ்யாவோ இருமுனதுக்கு பதறி அடிச்சு பாஞ்சு குதிச்சு காஃபி வேணுமா ஹாட் வாட்டர் வேணுமான்னு கேட்கறது கவனிச்சிருக்கலாம். இது மாதிரி என்ன நடந்ததோ நமக்கு என்ன தெரியும். இல்ல இந்த மாதிரி இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு அந்த காரை கொண்டு வாங்க, கூட்டு போக வரும் முதல்ல. இப்ப நான் அழலாம் மாட்டேன். அந்த பதறி அடிச்சு அழுதது இருக்குல்ல, அந்த இப்ப எப்படின்னா தலைமுடிய பிடிச்சி தர தர ஏறாங்க கார் இல்லம்மா, வேற யாரோ 2 பேருமா, நீ ஏறு முதல்ல. கார் ஏறா கார் ஏறினா சாண்ட்ரா இந்த கார்ல இருந்து அந்த கார் டிரைவர்கிட்ட போய் திரும்பி கொன்றுவேன் அப்படி. இந்த காரு தான் வெளில போச்சு, இந்த கார்ல இருக்கிறவங்க தான் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. பட் ரொம்ப எமோஷனலா அப்செட் ஆயிருக்காங்க மட்டும் தெரியும் சார். ஏன்னா அந்த பசங்க பேர்லாம் எழுதி மிஸ்யூங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கூட அவர்கிட்ட போய் எதுவும் பேசல. சோ மேபி சம்திங் ஹேப்பன். எண்ட் ஆஃப் தி டே மாம் இஸ் மாம். இப்படி ஒரு முக்கியமான நேரத்துல யார் மிஸ் பண்ண போறாங்க? குழந்தைகளை தானே. ஸோ ஆப்வியஸா எனக்கு அது ஜென்யூன் ஃபீலிங், ஜென்யூன் மதர் ஃபீலிங். அது தெரியுது. அது இப்ப விக்ரம் கேட்கணும், கேட்கக்கூடாது, கேட்கலாமா வேணாமான்னு தெரியல. அது இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஆனா ஒண்ணு, அந்த நேரத்துல ஒரு லாங் ஷாட்ல 3ஆம் பிறை சீன்ல அதுல விஜய் இவன் திவ்யா கிட்ட போயிருக்குமா எட்டு செருப்பா. ஏன்னா நான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன். கிட்ட போனாரு அரோராவோட போய் அந்த அந்த பொண்ணு என்னன்னா எனக்கு அந்த ஒரு ஷாட் இங்க இருந்து பிரஜினே லாங் ஷாட்ல அந்த சாண்ட்ரா உட்கார்ந்து இருந்த ஒரு ஷாட் ஒரு சம ஷாட். அது சூப்பர் ஷாட். ஆனா பிரஜின் ஏன் அது பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. 3ஆம் பிறை சீனை இருங்க, நெஜ லைஃப்லயே எனக்கு கொஞ்ச நேரத்துல நடக்கதான் போகுது. விஜய் நான் நெட் பண்ணிட்டாங்க, விஜய் எலிமினேட் பண்ணிட்டாங்க விஜய்.